இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு சபைகளிலே கொரிந்து சபை ஒரு புகழ்பெற்ற ஒரு சபையா இருந்தது. ஆனா அந்த சபையிலே ஒரு விபச்சார காரியம் நடைபெற்று கொண்டிருந்தது. அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு காரியமா இருந்தது. அந்த காரியத்தை கண்டித்து பவுல் எழுதுகிறார். அப்படிப்பட்டவனை உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள், அவன் சபையை விட்டு நீக்கி போடுங்கள், புறம்பே தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா புதிதாய் பிசைந்த மா முழுவதையும் அது கெட்டு போக பண்ணும், புளித்து போக பண்ணும். அதே போல இந்த துர்குணம் பொல்லாப்பு என்ற காரியங்கள் மற்றவர்களுக்குள்ளாக அது கலந்து விடும். அதனால நீங்கள் உண்மை, துப்புரவு, தூய்மை என்ற புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், சபை பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவர் தம்முடைய தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையானது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவன் வாழுகிற ஆலயமாய் இருக்கிறோம். அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் புறம்பே தள்ளி போடுங்கள் என்று. அப்ப அவர்களோடு கூட கலந்திருக்க கூடாது. அப்படின்னா எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று சொல்லல. அதாவது அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை விட்டே நீங்கி போக வேண்டியதா இருக்கும், அப்படி அர்த்தம் அல்ல. பொருளாசைக்காரர், விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், உதாசீன, வெறியர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களோடு கூட நேரத்தை செலவிடக்கூடாது. அவர்களோடு கூட புசிக்க கூடாது என்று அவர் நமக்கு தீர்ப்பை அறிவுரை கூறுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அப்படி செய்யும் போது அவங்களுடைய சுபாவம் மற்றவர்களை பற்றி பிடிக்கிறது கூடியதாக அமைந்துவிடும். அதனால நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் வரும்போது பரிசுத்தமுள்ள சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் தேவன் தம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளுவார். அதனால நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைவோம். இந்த விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரத்துக்கு விலகி ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.